விரும்பி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடன் வாங்காம வாழ்றது எப்படின்னு சொல்லிட்டு நல்லா காட்டியிருப்பாங்க சார் படம். நான் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தேன். பசங்க எல்லாரும் தான் வந்திருக்கோம். மூவி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில டிராவல் பண்ற ஒரு 100% ஃபீல் குட் மூவி. ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல, அதனால கனெக்ட் ஆகுது. நம்ம ஃபேமிலியில என்ன நடக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஒரு பக்கத்து வீட்டுல என்ன விஷயம் நடக்குமோ அதுதான் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. அபிநயா நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி நல்லா பண்ணியிருக்காரு. எல்லார் மனசுலயும் நிக்கிற மாதிரி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. மியூசிக்கும் நல்லா இருந்தது. நார்மல் மூவி தான், ஃபேமிலி பாண்டிங் காமிச்சாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு அவுட் சைட் கண்ட்ரிக்கு போய் பணம் சம்பாதிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. நான் படம் பார்த்தேன். படம் பார்க்கும்போது அந்த சமுத்திரகனி கேரக்டர் வந்து என்னோட பிரதிபலிப்பாக தான் இருந்தது. நிறைய இடத்துல இருந்தது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் படம் பார்க்க வரவங்க எல்லாருக்குமே அவங்களோட பிரதிபலிப்பு தெரியும். ஃபேமிலியோட போயிட்டு சின்ன பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா, இப்போ நிறைய பேர்லாம் என்ன மாதிரி சின்ன பசங்க இருப்பாங்க. அவங்க வந்து எனக்கு எங்கள் அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் முடிப்பாங்க. அதனால அம்மா அப்பா கிட்டே ரொம்ப கோவப்படுவாங்க. இதே மாதிரி இந்த படத்தை பார்த்து அவங்க ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க அம்மாவோட எதுவும் அடம் பிடிக்க மாட்டாங்க. அது எனக்கு சும்மா எனக்கு தோன்றதை நான் அப்படி சொல்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப்ல நான் பார்த்த படத்தில் இது தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் கிரெடிட் 50% டைரக்டர் போயிடும். ஏன்ட்டா அவர் அந்த ஒர்க்கு வாங்கியிருக்காங்க. கௌதம் மேனன் ஒரு கேரக்டராக வர்றாங்க. அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 10 வயசு பையன் இருப்பான். அவனும் புது பையன். அவனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். நல்லா சூட்டபுளாக இருக்கிற அந்த கேரக்டருக்கு. எக்ஸ்ட்ராடனரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. மூவி நல்லா இருக்கு. சமுத்திரகனி சார் நல்லா நடிச்சிருக்காரு. புது ஆக்டர்ஸ் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஸ்டோரிஸு, அவங்களுக்குள்ள நடக்கிற இஷ்யூஸ், ரியல் லைஃப்ல என்ன இருக்கோ, நார்மலா ஒரு நடுத்தர குடும்பத்துல என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை காமிச்சிருக்காங்க. அவுட் சைட் கண்ட்ரில போனா எவ்வளவு மிஸ் பண்ணுவோம் ஃபேமிலிய, கிரெடிட் கார்டோட யூசேஜ், அதனால நம்ம எவ்வளவு லோன் கட்டுறோம், எவ்வளவு கமிட்மெண்ட்ல போறோம், ஒரு டிரைவர் என்ன பண்ணுவாரோ அந்த கமிட்மெண்ட்டை அப்படியே காமிச்சிருக்காங்க. ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி தான் இருக்கு. ரொம்ப பெரிய சவுண்டு பயங்கரமான எஃபெக்ட்லாம் கொடுக்காம சிம்பிளா பக்கத்து வீட்டு கதை மாதிரி காமிச்சிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா படம்ன்றது ஃபீல் ஆகல. ஸோ நல்லா நடிச்சிருக்கவங்களும். சாங்ஸும் ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் ஓகே, பார்க்க நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கு. ரியல் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்குல்ல, அதனால கனெக்ட் ஆகுது. நம்ம ஃபேமிலியில என்ன நடக்குது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஒரு பக்கத்து வீட்டுல என்ன விஷயம் நடக்குமோ அதுதான் காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட பாண்டிங் தான். அந்த சென்டிமெண்ட் பிடிச்சிருக்கு. எவ்வளோ விஷயங்கள் தேவைப்பட்டாலும் பிடிச்ச விஷயத்த விட்டுட்டு போக கூடாது. நம்மளுக்கு ஃபேமிலி தான் முக்கியம். என்ன மாதிரி கமிட்மெண்ட் வந்தாலும் ஃபைனலாக ஃபேமிலி தான் முக்கியம்னு காமிச்சிருக்காங்க. நடிச்சவங்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரியலிஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. அவங்களாம் ஆக்டர்ஸ் மாதிரி தெரியல, ஃபேமிலியில இருக்கவங்க மாதிரி தெரியுறாங்க. அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் அதான் மிஸ்ஸிங் பார்ட். மிஸ் ஆகக்கூடாது. ஃபேமிலியில இருக்கவங்க ஃபைனலா அவங்களோட தான் இருக்கணும். ஃபைனலா ஃபேமிலியோட எவ்வளோ கமிட்மெண்ட் இருந்தாலும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் ரன் பண்ணணும் அப்படின்னு நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கக்கூடாதுன்றது கிளியரா தெரியுது. ஆனால் அது 100% நடக்காது. பட் மேனேஜ் பண்ணி நம்ம கைக்குள்ள எவ்வளோ இருக்கோ, எவ்வளோ நம்மளால பேர் பண்ண முடியுமோ அதை மட்டும் வாங்கிக்கிட்டா போதும். ரொம்ப பெரிய கமிட்மெண்ட்ல சிக்காம ஃபேமிலியை மிஸ் பண்ணாம போகணும். அவ்வளோதான். படம் பிடிச்சிருக்கு. கமிட்மெண்ட்ல யாரும் லாக் ஆகிடக்கூடாது. இருக்கிறத மேனேஜ் பண்ணி பண்ணணும். அதான் மெசேஜ். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. அபிநயா நல்லா நடிச்சிருக்காங்க. சமுத்திரகனி நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே அகலமான காலை வச்சு கஷ்டப்படாதீங்க, இருப்பதை கொண்டு சிறப்புட வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. குடும்ப சப்ஜெக்டாகவும் இருக்கு. எல்லாரோட உட்காந்து பார்க்கலாம். சண்டை காட்சியோ வில்லத்தனமோ அந்த போராமை என்னமோ அதெல்லாம் இல்லை. மனைவி புருஷன் குழந்தைங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முதலாளியாவோ ஒரு டைரக்டர் வரார். அவரும் அபிநயாவும் ஒரு கிஃப்ட் கொடுத்து அவங்கள சந்தோஷம் பண்ணியிருக்காங்க. அபிநயா நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் நடிச்சாலும் எல்லார் மனசுலயும் நிக்கிற மாதிரி இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த நாள் பழைய படத்தில் வர சப்ஜெக்ட்லாம் இதில் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா? அன்பு பாசத்தை இதில் கொடுத்துருக்காங்க. பணம் பெருசு இல்லைங்கிறத இதில் காமிக்கிறாங்க. யார் அவர் கொடுத்தா கூட, அந்த டைரக்டர் காசு கொடுத்தா கூட அதெல்லாம் அவர் பெருசாக நினைக்காம
இவங்களா கூட வந்து நம்ம வாழணும், இப்படி தான் இருக்கணுங்கிறத கடைசியில் காமிக்கிறாங்க. ரொம்ப நல்லா. படம் சூப்பராக இருந்தது. நார்மலாக இருந்தது, நல்லா இருந்தது. மியூசிக்கும் நல்லா இருந்தது. நார்மல் மூவி தான், ஃபேமிலி பாண்டிங் காமிச்சாங்க, சூப்பராக இருந்தது. நான் இந்த மாதிரி படம் பார்த்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக கஷ்டத்தெல்லாம் காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. பண கஷ்டம் அதெல்லாம் காமிச்சாங்க, அது நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, அதுவும் எண்டிங் நல்லா இருந்தது. எண்டிங் நல்லா முடிச்சிருந்தாங்க. ஒரு அவுட் சைட் கண்ட்ரிக்கு போய் பணம் சம்பாதிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஃபேமிலியை மிஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அது அவர் ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாரு, அதை பார்க்கும்போது கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. அவள் தான். உங்கள் அப்பா அது மாதிரி கஷ்டப்படாது என்ன பண்ணுவோம்? நான் என்ன பண்ணுறது, கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அவள் தான். கஷ்டப்படாதீங்க, நீங்கள் இங்கே வந்தே பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லிடுவேன். அவள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன், வேண்டாம் அப்படின்னு. அவள் தான். கார்மெண்ட் செல்வம் மூவி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. நான் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தேன், பசங்க எல்லாரும் தான் வந்திருக்கோம். மூவி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ட்ராவல் பண்ணுற ஒரு 100% ஃபீல் குட் மூவி. இது என்னமோ எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற படங்களில் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஆக்ஷனோ ஒரு ரொமான்டிக்கோ இல்லை லவ் சாங்கோ அது மாதிரிலாம் நம்ம எதிர்பார்த்து இதில் வரக்கூடாது. ஒரு 100% ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணலாம். இதில் இருக்க எல்லா ஆக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோல் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து சமுத்திரக்கனி சார், அந்த சின்ன பையன், அவங்க எல்லாருமே வந்து ஒரு 100% ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. சமுத்திரக்கனி சாரை வந்து இதில் பார்க்கும்போது ஒரு 100% ஒரு ஃபேமிலி மேன் எப்படி மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் எப்படி இது பண்ணுவாங்களோ அதை அந்த ஃபீல் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்தது மூவி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாகவும் என்னோட ஃபேமிலிக்கும் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆச்சு. அதுதான் அதில் ஃபஸ்ட்டு வரும்போது கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அதை அனுபவிச்சதுக்கப்புறம் அந்த வலி வேதனையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் சொல்லுவார். எவன் அட்வைஸ் சொன்னாலும் செருப்ப கழட்டி அடி அப்படி, எவன் பேச்சையும் கேட்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை செய்ய அப்படின்னு. அதான் ரியாலிட்டி. நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக யார் யார் பேச்சையோ கேட்டுட்டு கஷ்டப்படும் போது அவங்க சொன்னவங்க யாரும் வரமாட்டாங்க. லாஸ்ட்டாக நம்ம தான் சஃபர் ஆகணுன்றது இதில் நல்லா சொல்லியிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க நம்புகிறேன். பட் குட், வெரி குட் மூவி. சிங்கிள் டைலாக் தான், ஆனால் செமையாக பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்த பையன் இந்த இடத்துல அமைதியாக ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கான், நல்லா இருந்தது. பையனோட கேரக்டரும் சூப்பராக இருந்தது. கார்மெண்ட் செல்வம் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு போயிட்டு சின்ன பசங்கள்லாம் பார்த்தாங்கன்னா, இப்போ நிறைய பேர்லாம் என்ன மாதிரி சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்க வந்து எனக்கு எங்கள் அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிப்பாங்க. அதனால அம்மா அப்பா கிட்டே ரொம்ப கோவப்படுவாங்க. இதேமாதிரி இந்த படத்தை பார்த்து அவங்க ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க அம்மாவோட எதுவும் அடம் பிடிக்க மாட்டாங்க. அது எனக்கு சும்மா எனக்கு தோன்றதை நான் அப்படி சொல்கிறேன். அவங்க இது மாதிரி எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. அப்படி அவங்க கேட்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சின்ன பையன் ரோல் பண்ணியிருப்பான். அவனுக்கு ஒரு டைலாக்னால அந்த டைலாக் அந்த ரோல் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி சீனில் சமுத்திரக்கனி சார் ஒன்று சொல்லியிருப்பார், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும். இவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம அதை மாற்றிக்கிட்டு அவங்க கடன் வாங்கி செஞ்சோன்னா அது வந்து நம்மளுக்கு தான் கடைசியில் பெரிய ஆப்பா வந்துடும். அதை அவர் சொல்லியிருப்பார். கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஃபேமிலியோட நல்லா பார்க்கலாம், விரும்பி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடன் வாங்காமல் வாழ்றது எப்படின்னு சொல்லிட்டு நல்லா காட்டியிருப்பாங்க சார். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நல்லா பண்ணியிருப்பாரு. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க சார், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குட்டி பையன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க சார். டைலாக் ரொம்ப அழகாக பேசியிருப்பான். நீ ரொம்ப அறிவாளியப்பா அப்படின்வான். கடைசியில் சொல்லும்போது நீ ரொம்ப முட்டாளப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். ரொம்ப டைலாக் சூப்பராக இருந்த சின்ன பையன் குட்டி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பான் சார். ஆமாங்க சார், நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாங்க சார், ரொம்ப நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேட்கறதுனால தான் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஓடுறாங்க அப்படின்றத தெளிவாக காட்டியிருப்பாங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வைஃப் ரொம்ப எதிர்பார்க்க கூடாது அப்படின்றத நல்லா தெளிவாக காட்டியிருப்பாங்க. படமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா நடிச்சிருந்தாரு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பாரு. அந்த கார் ஓட்டும் போதே எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே வந்திருக்கும். அது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஃபாரின் போகிறவனும் வருவான், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் வருவான், இடம் விற்கிறவனும் வருவான். அந்த மாதிரி அந்த கார்லேயே எல்லா விதமான கதையும் காட்டுவாங்க. ஏழையும் வருவான், பணக்காரனும் வருவான். அதே இதுல 3-4 பேர் வருவாங்க. அந்த பணம் மிச்சம் பண்ணுறதுக்காக காட்டியிருப்பாங்க. அடுத்தடுத்த ரைடுக்கு ஷேரிங் வரும்போது அதையும் ரொம்ப தெளிவாக சூப்பராக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த கார்லேயே எல்லாமே நல்லா இருந்துச்சு காட்டினதில்.
அதான் சார் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணணும், ரொம்ப கடன் வாங்கி பண்ணக்கூடாதுன்றத நல்லா காட்டியிருப்பாங்க சார். ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. படம் நல்லா இருக்கு சார், எல்லாருமே பார்க்கலாம். கார்மெனின் செல்வம் படம் பேரு. சமுத்திரகனி சார் நடிச்சிருக்காரு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கதை சொல்ல வந்த விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காரு டேரக்டர். எங்கேயுமே லாக் இல்லை, படம் ஸ்லோ அதெல்லாம் இல்லை. ஒரு ஃபேமிலி ஓரியன்டான சப்ஜெக்ட், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நான் படம் பார்த்தேன். படம் பார்க்கும்போது அந்த சமுத்திரகனி கேரக்டர் வந்து என்னோட பிரதிபலிப்பாக தான் இருந்தது. நிறைய இடத்துல இருந்தது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் படம் பார்க்க வரவங்க எல்லாருக்குமே அவங்களோட பிரதிபலிப்பு தெரியும். ஏன்னா இது வந்து ஒரு மிடில் கிளாஸில் நடக்கிற விஷயங்கள் தான். இது எல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பார்த்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களும் இந்த படத்தோட கனெக்ட் ஆகும். ஆமாம், எனக்கு நடந்திருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களே நிறைய பார்த்து அதில் பிரதிபலிப்பாச்சு. இப்போ படம் பார்க்கும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, நீ இதெல்லாம் பண்ணியிருக்கல அப்படின்னு. ஆமாம், அதெல்லாம் பண்ணி அனுபவப்பட்டு தான் வந்தது. அதுதான் என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள். இது எல்லாரோட வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருக்குமே மிடில் கிளாஸில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோட இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக படம் பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணுன்றது இதில் சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். படம் எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இதில் சமுத்திரகனி அப்புறம் லக்ஷ்மி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. லக்ஷ்மி சவுந்தரமௌலி அவங்க ஐ திங்க் தனுஷ் அக்காவா ஒரு படத்தில் நடித்தாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் மலையாள படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு கேரக்டரும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு. சமுத்திரகனி கலக்கிருக்காங்க. சமுத்திரகனி இப்படி எல்லாம் பண்ண முடியும்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க லைஃப்ல நான் பார்த்த படத்தில் இது தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இதில் கிரெடிட் 50% டைரக்டர் போயிடும். ஏன்டா அவரும் அந்த ஒர்க்கு வாங்கியிருக்காங்க. கௌதம் மேனன் ஒரு கேரக்டராக வர்றாங்க, அவரும் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 10 வயசு பையன் இருப்பான், அவனும் புது பையன், அவனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான். நல்லா சூட்டபுளாக இருக்கிறான் அந்த கேரக்டருக்கு. எக்ஸ்ட்ராடனரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. மியூசிக் சூப்பர், மியூசிக் டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. 6 சாங்ஸ் வரும், 6 நான் லிப் பட் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது. ரொம்ப மெலோடியஸாக இருக்குது வர சாங் எல்லாம். இதில் ஒரு ஹிப்ஹாப் மாதிரி ஒரு சாங் வருது. அதுலேயும் கூட ரொம்ப டீப்பாக லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய அவார்ட்ஸ் கொடுக்கணும். லக்ஷ்மிக்கு அண்ட் சமுத்திரகனிக்கு. ஒரு சாதாரண லோவர் மிடில் கிளாஸில் இருக்கவருக்கு வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும், இந்த மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் கார்ப்பரேட் கல்ச்சரில் இவங்களுக்கெல்லாம் இஎம்ஐ ஆஃபர் பண்ணுறது, கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ணுறாரு. அந்த டெம்ப்டேஷனில் போய் இவங்க லைஃப் என்ன ஆச்சு, இவங்க சந்தோஷப்பட்டாரா, கடைசியில் படம் என்ன சொல்கிறது. ரொம்ப ஆசைப்படுற தேவையில்லை. இருக்கிறதுலே சந்தோஷப்படுறது தான் பெரிய பணக்கார மாதிரி அப்படின்ட்டு படம் முடிக்கிறாரு. ரொம்ப 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 லவ்லி ஃபிலிம்.